ஒரு கிராமத்துல ஆடு மேய்க்கிற சிறுவன் இருந்தான். அவன் ரொம்பவே குறும்புத்தனமானவன். ஒரு நாள் மலை உச்சிக்கு சென்று புலி வருது புலி வருது அப்படின்னு கத்த ஆரம்பிக்கிறான். அவன் குரலை கேட்ட உடனேயே மக்கள் எல்லாம் தடியோட அந்த இடத்துக்கு ஓடி வர்றாங்க. ஆனா அங்க புலி எதுவுமே இல்ல. இந்த சிறுவன் சிரிச்சுக்கிட்டே சொல்றான், நான் சும்மா விளையாட்டுக்கு தான் சொன்னேன், புலி எல்லாம் எதுவும் இல்லை அப்படிங்கிறான். உடனே மக்களுக்கு எல்லாம் ரொம்ப கோபம். கோபத்தோடயே திரும்பி அங்கிருந்து போயிடுறாங்க. சில நாட்கள் செல்லுது. மீண்டும் அதே போல புலி வருது அப்படின்னு சொல்லி பொய் சொல்றான். மக்கள் திரும்பியும் தடியோட ஓடி வர்றாங்க. அங்க புலி எதுவுமே இல்ல. திரும்ப ஏமாற்றத்தோட, கோபத்தோட அங்கிருந்து போயிடுறாங்க. ஒரு நாள் உண்மையிலேயே புலி ஆட்டு மந்தைக்குள்ள புகுந்துடுது. சிறுவன் இந்த தடவை பயந்து போய் புலி வருது காப்பாத்துங்க காப்பாத்துங்கன்னு அலற ஆரம்பிக்கிறான். ஆனா மக்கள் யாருமே இந்த தடவை வரல. இவன் எப்பொழுதுமே பொய் தான் சொல்லுவான், நம்மளை ஏமாத்த பாக்குறான் அப்படின்னு மக்கள் யாருமே இவனுக்கு உதவி செய்ய வரல. அந்த புலி பல ஆடுகளை கொன்னு தின்றுது. சிறுவன் தன்னோட பொய்யால தன்னோட எல்லா ஆடுகளையும் இழந்துடுறான். அந்த ஆடுகளை இழந்தது மட்டுமல்லாம மக்களோட நம்பிக்கையும் இழந்துடுறான். இந்த கதை நமக்கு சொல்லி வரும் பாடம், பொய் சொல்பவங்க ஒரு முறை உண்மை சொன்னாலும் அதை யாருமே நம்ப மாட்டாங்க. நம்மள சில பேர் இப்படித்தாங்க, பொய் சொல்றதையே வழக்கமா வச்சிருப்பாங்க. அவங்க என்னைக்காவது ஒரு நாள் உண்மை சொன்னாலும் அதை யாருமே நம்ப மாட்டாங்க.